1 to 4 வரைக்கும் வாசிங்க. அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும்போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் நெஞ்சமானாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேல் மேல் தலைவனா இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கரங்களை தட்டி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பண்றவங்க கெட்டது பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், உங்களை பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும், உங்களை உமிழ்றவங்க உமிழ்ந்துகிட்டே இருக்கட்டும், நீங்க மன்னிச்சுட்டே இருங்க. அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ, கர்த்தர் உங்களை ராஜாவாய் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்ன மன்னிங்கன்னு சொன்னா அல்லேலூயா கம்மியா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா.